ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டிஎஸ் கேமிங் தமிழ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகுணா ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ண போகிறோம். சுகுணா ஈவெண்ட் எல்லாத்துக்கும் இயர்லி அக்சஸ் தான் முன்னாடியே வந்துடுச்சு. அதாவது ப்ரைம் லெவல் 7 அண்ட் 8க்கு நமக்கு இப்போ தான் வந்திருக்கு. 24ஆம் தேதி தான். அதுவும் நம்ம 4 மணிக்கே ஸ்பின் பண்ணுறோம். கிட்டத்தட்ட விடிய கூட இல்லை, 4 மணிக்கு ஸ்பின் பண்ணுறோம். நமக்கு கொடுப்பானா மாட்டானான்னு பார்ப்போம். கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்க போகிறோம் தெரியுது. ஆனால் எத்தனை டைமண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு 6 டோக்கன் தான் இருக்குது. 6 டோக்கன் தான் இருக்குது. இன்னும் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பண்டில் மாற்றிப்போம். இந்த மண்டை அப்படியே இருக்கட்டும். முதல்ல இந்த வவுச்சர் கொடுக்கப்பா, ஃப்ரீ வவுச்சர், சுகுணா ஈவெண்ட்டுக்கான ஃப்ரீ வவுச்சர். அதை எடுக்க போகிறோம். இன்னும் 9, 8, 7 இது எடுத்தோடனே சுகுணா ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ண போயிடுவோம். இன்னும் எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. இப்போ அடுத்து தலைவனை தூக்க வேண்டிய நேரம். தலைவனை தூக்கணும். அப்புறம் அனிமேஷன்லாம் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டலுக்கு அரைவல் அனிமேஷனும் வரப்போகுது. அது இதோட சூப்பராக இருக்கும். அதாவது இந்த அனிமேஷனை விட. மற்றபடி சுகுணா தலைமை சூப்பர் தான். மொதல் 5 ஸ்பின் போட்டதுக்கு 7 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். அடுத்து ஃப்ரீ ஸ்பின், ஒரே ஒரு டோக்கனு. நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணுவோம். அதாவது 5 ஸ்பின் அப்புறம் 1 ஸ்பின், இதே ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருப்போம். மறுபடியும் ஒரு 5 ஸ்பின், 6 டோக்கன், அப்புறம் ஒரு ஸ்பின், ஒரே ஒரு டோக்கன். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் இந்த தடவை 9 டோக்கன் கொடுத்துருக்கான். இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுதோ இல்லையா, ஆனால் டோக்கன் அதிகமாக கிடைக்கிது. ஆனால் ஒரு டோக்கன், மறுபடியும் 5 ஸ்பின். இதில் 10 டோக்கன் கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது டோக்கன் அதிகமாக கிடைக்கிது நார்மலாக கிடைக்கிறத விட. நம்ம சுக்குனா பண்டலுக்கு 200 டோக்கன் தான் கேட்குறானோ. 200 டோக்கன் கிட்டத்தட்ட ஒரு 2000 டைமண்ட் ஆகும். 200 டோக்கன்னா 2000 டு 2200 டைமண்டுக்குள்ளேயே எடுத்துடலாம். நான் அந்த டைவர்ஷன் ஃபிஸ்ட்டுக்கு ஸ்பின் பண்ணதை விட இதுக்கு ஸ்பின் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் அதை எடுத்திருக்கேன். அதில் வேற மொத்தமாக காலி பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கொடுத்தானுங்க. இதுலையாவது கொடுப்பானுங்களான்னு பார்த்தா கொடுக்க மாட்டேன்டான்றாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நானும் ஸ்பின் பண்ணிட்டேன். அந்த வாய்ஸ் பேக் கொடுத்துட்டானோ. நானும் 4 மணிக்கே வந்து ஸ்பின் பண்ணான். அப்போ அது கொடுப்பானுங்களா என்னன்னு. அப்பவும் கொடுக்கல. இது ப்ரைம் லெவல் 7, 8க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடியே வந்துடுச்சு. அதனால் எல்லாரும் வீடியோ எடுத்து போட்டாங்க. நமக்கு இப்போ தான் வந்துச்சுன்றதுனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுக்கிறோம். இப்போ நம்ம டோக்கன் அதிகமாக கொடுக்குறான். டோக்கன் அதிகமாக. அப்புறம் 2 ஒரு ஸ்பின் பண்ணால் கம்மியாக தான் கொடுக்குறான். ஆனால் ஒரு ஸ்பின் பண்ணிட்டு 5 ஸ்பின் பண்ணால் அதிக டோக்கன் கொடுக்குறான். இந்த 50% டிஸ்கவுண்ட்டில் இதுலேயும் ஒரு ஸ்பின் போடணும். தெரிஞ்சு குரோஸால் ரொம்ப கம்மி, 5 டோக்கன் தான். சுக்குனா அதாவது மேக்ஸிமம் 6 கொடுக்குறான். மேக்ஸிமம் 6. இங்கே பாருங்க 7 கொடுத்துருக்கான். இப்போ ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு நான் ஸ்பின் பண்ணுறேன், எவ்வளோ கொடுக்குறான்னு பார்ப்போம். இது வேறு அப்பப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்போவுமே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இது வேற என்ன பண்ணுறது, ஸ்பின் ஆகுமா ஆகாதா. சரி மறுபடியும் போடுவோம். மறுபடியும் சுற்றிட்டு தான் இருக்குது. என்றா இது ஈவோ பண்டில் எடுக்கும் போது இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. டைவர்ஷன் ஃபிஸ்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போவும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 97 டோக்கன் சேர்ந்துடுச்சு. நமக்கு டைமண்ட் 2200 டைமண்ட் காலி ஆயிடுச்சு. சரி 2200 டைமண்ட் இருக்கு இப்போ. 10 டோக்கன் வேற கொடுத்தான்.
இந்த ட்ரிக்கு நல்லா யூஸ் ஆகுது. டோக்கன் அதிகமாக கொடுக்குறான். ஒருவேளை நார்மலாகவே இந்த ஈவெண்ட்டில் டோக்கன் அதிகமாக கொடுப்பானோ தெரில. நான் பார்த்த வரைக்கும் டோக்கன் பாதி பேருக்கு அதிகமாக கொடுத்தான், பாதி பேருக்கு கம்மியாக கொடுத்தான். நமக்கு அதிகமாக தான் கொடுக்குறான். அதாவது 5 ஸ்பின் பண்ணும்போது மட்டும். இப்போ பாருங்க 10 டோக்கன் டோட்டல். மறுபடியும் 19 டைமண்ட்ஸ். இந்த தடவை ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணல. இப்போ 8 டோக்கன். 2000 டைமண்டுக்கு கீழே போயிடுச்சு. 139 டோக்கன் இருக்குது. 145. நான் டக்குன்னு ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைவர்ஷன் ஃபிஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2000 டைமண்ட் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 2 ஃபிஸ்ட் எடுத்துருந்துருப்பேன் ஃபேடன் வீலில். அதுக்கு 2000 டைமண்ட். நீங்களாம் தவிர கூட எடுத்துடாதீங்க அதை. அதுக்கு மேல் சுக்குனா பண்டிலையாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். இதாவது கொடுத்துருவானுவோம், ஆனால் அதை கொடுக்க மாட்டேங்கிறானுவோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்பின் வரைக்கும் எடுத்துகிட்டு போனான் அதை. அது கூட கங்க்ராச்சுலேஷன் கூட கொடுக்காம கொடுத்தான். வேலெட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கோன்ட்டு நம்மளும் டக்குன்னு ஸ்பின் பண்ணுறோம். ஒரு ஸ்பின்னாக போடும்போது ஒரு டோக்கன் தான் தரான். அதுக்கு மேலாம் தர மாட்டேங்கிறான். ஒரு டோக்கன் இல்லை 2 டோக்கன், அவ்வளோதான் லிமிட்ன்ற மாரி. டைமண்ட் கரையுது. 170 டோக்கன் வந்துடுச்சு. 179. இன்னும் கொஞ்சம்தான். ஒரு 2 ஸ்பின் தான். நான் ஒரு 2-3 ஸ்பின்னில் கொடுத்துருவான். சரி, கடைசி ஸ்பின்லையாவது கொடுக்குறானான்னு 10 அழுத்திப்போம். சரியும் கொடுக்க மாட்டான்னு 7 டோக்கன் கரெக்டாக 200 கொடுத்துருக்கான். கரெக்டாக ஒரு 200 கிட்ட. இப்போ 1200 டைமண்ட் தான் இருக்குது. 1212 டைமண்ட். இந்த சுப்பனா பண்டில் சூப்பராக இருக்குது. அதோட சூப்பர் என்னன்னா 250 கேட்காம 200 தான் கேட்குறான். நம்ம சுப்பனாவோட மவுஸ் தெரில போல இருக்குது கரீனாக்காரனுக்கு. அதான் கம்மியாக கேட்டிருக்கான். கண்டிப்பாக ஜுஜுட்சு கைசன் பார்த்து எல்லாருக்கும் சரி சுக்குனா அப்புறம் கோஜோ பிடிக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. எப்படியும் இந்த மண்ணில் கிளைம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1900 டைமண்டோ நம்ம ஆயிருக்கு. நான் டைவர்ஷன் ஃபிஸ்ட் எடுத்த டைமண்டோட கம்மி தான். சரி, இதை இப்போ எக்யூப் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. இதில் 6 பேக் பாடி வேறு இருக்குது. இது நல்லா இருக்கா இல்லை 6 பேக் பாடி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து நான் இதுக்கான அரைவல் அனிமேஷன் தான் எடுக்க போகிறேன். இப்போதைக்கு இது என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் நான் அதை எடுப்பேன். ஏன்னா சுக்குனாவுக்கு அரைவல் அனிமேஷன், அந்த அரைவல் அனிமேஷன் சூப்பராக இருக்கும். 28ஆம் தேதி வரப்போகுது அது. அடுத்த வீடியோ 28ஆம் தேதி, இது 24ஆம் தேதி அப்லோட் பண்ணிவிடுவேன். அதாவது இப்போ தான் எடுக்கிறேன், இப்போவே அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த 6 பேக் பாடி இது நல்லா இருக்குது. அந்த டைவர்ஷன் ஃபிஸ்ட் எக்யூப் பண்ணிப்போம். 2000 டைமண்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன். எக்யூப் பண்ணாமல் எக்யூப்பில் தான் இருந்துச்சு. ஆனால் அதை எக்யூப் பண்ணோன்னே இது போயிடுச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு வேறு தெரில அந்த ஒர்க்கு. இந்த பண்டிலுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்டிலுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இந்த 6 பேக் பாடி, அப்புறம் அந்த பண்டில், அப்புறம் இந்த பேட்டில் கார்டு வேறு கிளைம் பண்ணாமல் வச்சுருந்தோம். இதே கிளைம் பண்ணிப்போம். ஏற்கனவே ஈவோ பண்டிலோட பேட்டில் கார்டு இருக்குது. இருந்தாலும் இது ஒரு ஓரமாக கலந்துட்டு போத்தோம். ஃப்ரீயாக தானே கொடுக்குறான், பாக்கெட்டில் வச்சுப்போம். அப்புறம் அந்த பண்டில் உள்ளே எப்படி இருக்குன்னு போட்டு ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். ஓடும்போது அந்த ஸ்ப்ரிண்ட் எஃபெக்ட் வருது, இந்த நெருப்பு எஃபெக்ட்டு. இது ஜம்ப் பண்ணும்போது வருமா, அதாவது ஜம்ப் பண்ணும்போது லைட்டாக வருது அந்த காலில். ஆனால் ஓடும்போது நல்லா தெரியுது. எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் பேண்ட்டில் தான் வருது. பண்டில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக 200 டோக்கனுக்கு ஒருத்தான பண்டில் தான் இது. இப்போலாம் 250 300ன்னு கேட்குறாங்க. இது லுக் சேஞ்சரில் விடல, இல்லைனா லுக் சேஞ்சரில் மட்டும் விட்ருந்தாங்கன்னா இன்னும் 300 டோக்கன் கேட்டிருப்பாங்க.
லுக் சேஞ்சர் பண்ணு. சரி, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க.